சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினை சாராய வியாபாரி என கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இல்லையா? அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். இது ஒரு கடங்கார பைய நாடு. உங்க தலையில் 1 லட்சம் ரூபாய், என் தலையில் 1 லட்சம் ரூபாய், முன்னாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன், நான் ஒரு கடங்கார பையன். இதுல ஆட்சி சாதனை வேற. என்ன சாதனை இருக்குது? என்ன சாதனை? அவர் சார் சார்ன்னு சொல்லும் போது யார் அந்த சாரு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. என்ன நியாயம் ஆக்கிரமா? பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெருவுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்து விட்டு, அரசே சாராயத்தை ஆளை வச்சு காய்ச்சி வித்து விட்டு, சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணிய உரிமை, நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணு, மனித வள மேம்பாடு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை, சுகாதாரத்துறை. கேவலம் 100 குற்றங்கள் நிகழ்ந்தால் 95 பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார்? சாராய வியாபாரி. சாராயத்தை வித்த சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. ஒரு தந்தையா, ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்க எல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங். இந்த கொடுமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.